மாலை வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாயை சொல்லி வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செயல்பாட்டு வரைய பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆணுக்கு பெண் சமமா இருந்தது. ஆனா இந்த வருடம் பெண்ணும் ஆணும் சமம் என்ற ஒரு செயல்பாட்டு வரைவே அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த தருணத்தில் நான் நன்றி வந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணும் ஆணும் சமம் ஏன் அந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மக்களாட்சி ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கட்சி கொள்கையிலும் சரி எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு சம உரிமை இருக்கு. ஆனா அது செயல்பாடு இல்லாம முடங்கி கிடந்துதான் இருக்கு. ஆனா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் எங்க கட்சியின் கொள்கையாக ஆணுக்கு பெண்ணு சமம்ங்கிறதுல பெண்ணும் ஆணும் சமம் என்கிறதுல 40 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் 20 நாடாளுமன்ற வேட்பாளர்கள், அதாவது 2019 நாடாளுமன்ற வேட்பாளர்களும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சரி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து எங்க அண்ணன் தேர்தல் களம் காண்கிறார். அரசியலுக்கு வராமலே எங்கள் அண்ணன் இந்த தேர்தலை களம் காண்கிறார் என்றால் அரசியலுக்கு வந்தால் பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சும்மா எங்க அண்ணன் யாரெல்லாமோ அறிக்கை கொடுக்கிறாங்கன்னு சொல்லல. எங்க அண்ணன் நம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது எனது கடமை என்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? 1000 ரூபாயை பெருசா பேசுறோம். இன்னைக்கு கதிர் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1000 ரூபாய் என்ன எல்லாரும் பலபலப்பா இருக்கிறீங்க, 1000 ரூபாய் தானே தெரியுது. யார 10 ரூபாய் ஃபேரலோலி போட்டு வந்தா பலபலப்பா இருக்க முடியுமா சொல்லுங்களேன்? 10 ரூபாய் ஃபேரலோலி தானே, பான்ஸ் பவுடர் தானே அப்படின்னு அவர் விளம்பரம் பண்றாரு. ஏன்னா இது விளம்பர அரசியல், அதனால அவர் விளம்பரம் பண்றாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா 1000 ரூபாயை கொடுத்ததுக்கு என் பெண்களை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க பாத்தீங்களா? பொன்முடி அமைச்சர் என்ன சொன்னாரு? ஓசி பஸ்ல போறீங்களா அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாமளும் அதுல கால வாங்குறது இல்ல. ஏன்னா நாம ஏன் வாக்கு செலுத்தணுங்கிறதே தெரியல. அதுதான் ஒண்ணு. என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய் இல்ல, உனக்கு உயர் கல்வியிலும் சரி அரசு வேலை வாய்ப்பிலும் சரி தனியார் துறையிலும் சரி உனக்கு பெரும் பொறுப்பு இருக்குங்கிறாங்க எங்க அண்ணன். நீங்க மீண்டு எழுந்து வாங்கங்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் இந்த 1000 ரூபாயிலே நம்ம முடங்கி போயிருந்துட்டு இருக்கோம். வாக்கு நமக்கு 500க்கு 1000 ரூபாய்க்கு இல்ல. நம்மளுடைய வாக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான வாக்கு தான் நம்முடைய வாக்கு. அது மட்டும் இல்லைங்க, பாலியல் குற்றம் இருந்தா அவங்களுக்கு உடனே மரண தண்டனை. நாம் தமிழர் கட்சி கொள்கை வரும்போது, நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்கும் போது பாலியல் வன்கொடுமைகள் நிறைய இருந்ததுன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சட்ட வரையில எங்க அண்ணன் போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிஞ்சு குழந்தைகள்லாம் தெருவுல நடமாட முடியல. கேட்டா என்ன சொல்றாங்க? கூட்டு பாலியல் வன்கொடுமை. கேட்டா போதை பொருட்கள் அடிமையாயிட்டேன். போதை பொருள் யார் கொண்டு வரா? திமுக கட்சிக்காரங்க. இவங்க எல்லாம் கூட்டு கலாணி பண்ணி என்னுடைய மக்களுக்கு போதையிலே தள்ளாடி இருக்க வைத்து விட்டு இவங்க என்னன்னா, நாங்க மக்கள் முகத்தில் சிரிப்பை பாக்குறோம், என் மக்கள் முகத்தில் கலகலப்பை பாக்குறோங்கிறோம். நேற்று துறைமுகம் தொகுதி போயிருந்தோம். சொல்ல முடியாத துயரங்க அங்கெல்லாம். அங்க போய் உங்க பலபலப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம்ல. என்னைக்கு தயாநிதிமாறன் அவர்கள் நம்மளுடைய பாராளுமன்றத்துல நுழைஞ்சிருப்பாரு யாருக்கா தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு அரசியலை நோக்கி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க தெரியுமா? மிக மிக கேவலமான ஒரு படு பள்ளத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளை கொண்டு தள்ளி விடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா நாம இன்னும் இந்த அரசாங்கத்தை நம்பி அவங்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தை புதைக்குள்ளதான் கொண்டு நம்ம தள்ளிட்டு இருக்கோம். அண்ணே சத்துமார் அண்ணன் சொல்றாங்க, நான் சூரிய வம்சத்துல தேவையான கலெக்டர் ஆக்குனேன், அதே போல என் மனைவிய நான் எம்பி ஆக்கிருவேன். அண்ணே கலெக்டர் ஆக்குனது சூரிய வம்சத்துல ராஜகுமார் அவரோட மனைவி தேவையான கலெக்டர் ஆக்குனது நீங்க இல்ல. நீங்க நடிச்சீங்க. அது இது ரியலு. கண்டிப்பா விருதுநகர் மாவட்ட மக்கள் சரியான பாடம் போட்டுவாங்க. ஏன்னா நீங்க ஏன் அங்க தொடர்ந்து நீங்க வீழ்த்தப்பட்டீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் சமூகத்தை பெண்ணை நீங்க விவாகரத்து பண்ணிவிட்டு ராதிகாவை திருமணம் செய்ததற்கு காரணமாகத்தான் உங்களை ஒதுக்கி வைத்தார்கள். மீண்டும் நீங்க அதே தவறை விருதுநகரில் செய்யும் பொழுது என் மக்கள் மிகப்பெரிய பாடத்தை காண்பாங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாமல்ல, தொடர்ந்து பாருங்க. என்னங்க அறிக்கை கொடுக்கறாங்க? ஒரு அறிக்கையும் இல்ல. அப்ப நமக்கான அறிக்கை என்னங்க சொல்லுங்க? பாடத்திட்டங்களை என்ன கொண்டு வந்திருக்காங்க?
புதிதா பாடத்திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. ஆசிரியர் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான். ஒரு அறிவியலை புகுத்த வேண்டிய ஆசிரியர் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான். நான் கட்சி எது எடுத்தாலும் எதுக்குறோம். எதுக்குற மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தா நாங்க ஏன் எதுக்காம என்ன பண்ணுவோம்? ஆசிரியர் போராடுறாங்க, மருத்துவர் போராடுறாங்க. இதெல்லாம் ஏங்க நீதிமன்றத்துல நம்முடைய வழக்காடு மொழியாக தமிழ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல நம்ம வழக்கறிஞர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா அதை இன்னும் செவி சாய்க்காம இருக்குது நம்மளுடைய அரசு. ஏன்னா நான் ஒரு குற்றவாளி, ஒரு சின்ன எதுவுமே அறியாத ஒரு மக்கள் வாரான், ஒரு குற்றம் செய்யறான், அவன் மொழியில பேசினான்னா அவனுக்கான நீதி நேர்மை கிடைக்கும். அது இல்லாம ஆங்கிலத்துல பேசினா அவனுக்கு என்ன புரியும்? அதுதான் தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக கொண்டு வாங்க சொல்லி வழக்கறிஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா அது கூட செவி சாய்க்காத இந்த அரசு நம்மளுக்கு இன்னும் என்ன நம்ம தந்திர போது சொல்லுங்க. 60 ஆண்டு காலமா நம்ம ஆட்சி அதிகாரத்தை அவங்க தானே கொடுத்தோம். ஆனா நமக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஏன் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இல்ல சொல்லுங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வச்சிருக்க ஒரு பெரிய படை உங்களுக்காக சேவை செய்வதற்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்க மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். மருத்துவர் ஆயிட்டு இந்த நேரத்துல தனியா கிளினிக் வச்சுதான் மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு பார்க்கணும்னா 200 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவர் எங்க அண்ணன் அறிவுறுத்தலின்படி உங்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த இடத்துல ஒரு மருத்துவரா வேட்பாளரா அங்க நிக்கிறாங்கன்னா ஏன்? உலகம் முழுவதும் நோய் பரவி கிடக்குது. கொஞ்ச நோய் இல்ல, உலகம் முழுவதும் நோய் கொட்டி தீர்த்து கிடக்குது. எப்படி? ஏன்னா எல்லாமே மருந்தாகிட்டு, நோய் எல்லாமே கலப்படம், கெமிக்கல். நம்ம எல்லாமே பார்க்கும் பொருள் எல்லாம் அழகு அழகு என்று நினைக்கிறோம். ஆனா நம்ம பார்க்கின்ற பொருள் எல்லாமே கெமிக்கல் தான். கேடுகட்ட இந்த சமுதாயத்தை சீர்திருத்த எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2019 நம்ம வாய்ப்பை தவற விட்டுட்டோம். ஆனா இந்த முறை எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்க பாருங்க, விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டாங்க. ஏன்னா எல்லாரையுமே ஒவ்வொரு அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சரத்து போய் இணைஞ்சிருக்காருன்னா அவங்க மகளுக்காக. ஆனா அதே போல பாமகவும் தன்னுடைய சுயநலத்துக்காக பேச வந்தாங்க. ஆனா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நம்மளோட இணைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் சின்னத்தை புடுங்கினால் நம்மளோட கூட்டணிக்கு வருவான்னு நினைச்சாங்க. ஆனா ஒண்ணும் புடுங்க முடியாது. எங்க அண்ணன் சொல்லிட்டாங்க, எனக்கு சின்னமேனாலும் என் மக்கள் தான் எனக்கு முக்கியம், என் மக்களோட நான் கூட்டணி வைத்து இருந்திருந்தேன், இல்லன்னா நான் விவசாயம் போய் பழச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. அவர் தான் உண்மையான மனிதன். அந்த மனிதனை தேர்ந்தெடுங்க. ஏன் உதயநிதி என்ன செஞ்சாரு? சிந்திச்சு பார்க்கணும். 4 படம் நடிச்சா நம்ம அவங்க கையில அதிகாரத்தை கொடுக்கணும்னா அப்புறம் எதுக்கு நாம தானே எல்லாமே? என்னைக்கு புரிய போகுது உங்களுக்கு? நம்ம அதிகாரம் தான் அவங்க வச்சு செயல்படுத்துறாங்க, சும்மா இல்ல. நம்ம திட்டம் என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சி கொள்கையில பிஞ்சு குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுப்பதற்கு சட்டம் ஏற்றுவதற்கு தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் சொல்றாரு அண்ணன். இவங்க சொல்ல முடியுமா? இவங்க அறிக்கையில் அது இருக்குதா? இல்ல. திரு நங்கையர்களுக்கும் திரு நம்பியர்களுக்குமே தகுந்த உரிய இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு அண்ணன். இவங்க கொடுப்பாங்களா? இல்ல. இதுதாங்க ஒரு அரசியல் போக்கு. அரசியல் போக்குன்னா என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு என் மக்களுக்கு நான் 1000 ரூபாய் தகுதி வாழ்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன், இலவச பஸ் கொடுப்பேன். இலவச பஸ்ல எத்தனை பேர் நீங்க பயணம் செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க? ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நீங்க கண்டக்டர்ட்ட டிக்கெட் வாங்குனீங்கன்னு நினைக்கிறேன். யாரா மரியாதையா பேசுறாங்களா? இல்ல பேருந்து நிலையத்துல தான் பஸ் நிக்குதா சொல்லுங்க? பேருந்து நிலைய பஸ் ஸ்டாப் இங்க நிக்குதுன்னா அங்க போய் நிக்கும். வயசானவங்க ஓடி போய் ஏறுவீங்க. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? ஓசி பஸ்ல தானே போறீங்கிறீங்க. ஏங்க நாம பெண்கள் தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அந்த ஆட்சி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஆவது பெண்ணால அழிவது பெண்ணால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுல ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு நினைங்களேன், அதை திருப்பி விட்டுருவாங்க. ஆமா பெண்கள் கையில எது கொடுத்தாலும் இப்படிதான் அழிஞ்சு போயிடணும். ஆனா அது அல்ல. நல்லது ஆவது பெண்ணாலே, தீயது அழிவது பெண்ணாலே. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த திமுக திராவிட அரசியல் சாட்சி நல்ல ஒரு அரசியலை நீங்க கொண்டு வாங்க. அதுக்கு பேர் தான் நல்லது ஆவதும் பெண்ணாலே, தீயது அழிவதும் பெண்ணாலே. வீடு கொண்டு எழுங்க. நம்ம தேர்தல் நேரத்துல எல்லாம் சொல்லுவோம், பக்கத்து வீட்டுல பேசிட்டு அவன் 500 தந்தான்,
அவன் 1000 தந்திருக்காண்டி நம்ம அவங்களும் ஓட்டு போடுவோம்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. 500 தரனா 1000 ரூபாய் தரனா வாங்கிக்கிங்க. நம்ம காசு ஒவ்வொரு நிமிடமும் நான் நடக்கின்ற ஒரு நடபாதை கூட அங்க நம்ம வரி கட்டுறோம். அது நம்மளுடைய பணம், நீங்க வாங்கிக்கிங்க. ஆனா வாக்கு என்பது ஒரு நம் குழந்தைகள் முகத்தை பார்த்துட்டு போங்க. பிஞ்சு குழந்தைகள் முகத்தை பார்த்துட்டு நீங்க போய் வாக்கு செலுத்த போங்க. அண்ணன்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். தமிழ்நாட்டுல ஆண்கள் எல்லாமே குடியோரங்க அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. தயவு செஞ்சு யாரும் குடிக்க போவாதீங்க, டாஸ்மாக் கடைக்கு போவாதீங்க. இது உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்றேன். ஏன்னா இந்த அரசு என்ன சொல்றாங்கன்னா, அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க, நாங்க விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க, வந்தா நாங்க டாஸ்மாக் கடையை ஓடிச்சிருவோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஒழிச்சாங்களா? இல்லன்னா பேசவே இல்லைன்னு சொன்னாங்க. பூட்டிட்டு எங்க சாவியை முந்தானிக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டீங்களா என்ன? நாங்க திறந்துட வரோம். எங்களுக்கு முந்தானில சாவி எப்படி இருக்குதோ அது திறக்கணுங்கிறது தெரியும். 45,000 கோடி டாஸ்மாக் விலையை 50,000 கோடியாக மாற்றுவதற்கு இங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் அவர்களை வாக்கு செலுத்தினால் நம் வீட்டு நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. இப்பவே வீட்டை நீங்க காப்பாற்றுறதுக்கு பெண்கள் அரும்பாடுபடுறீங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னும் தான் 45,000 கோடி 50,000 கோடியா மாற்றும் போது எவ்வளவு ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று யோசித்து பாருங்க. விட்டுருங்க, இந்த அரசியல விட்டுருங்க. படிச்ச பிள்ளைங்களுக்கு நான் ஒன்னேதான் சொல்றேன். நீங்க படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா அவங்க நான் உதயசூரியன், நான் அண்ணா திமுக அப்படிங்கறதுல போதையில மூழ்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க பக்கத்துல இருந்து புரிய வைங்க. படிச்ச பிள்ளைங்க வாக்கு செலுத்த வாங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் 45 விழுக்காடு 50 விழுக்காடு யாருமே வாக்கு செலுத்த வர்றது இல்ல. நீங்க வாக்கு செலுத்த வாங்க. உங்களுக்கான அதிகாரத்தை இந்த ஒரு முறை நீங்க தேர்ந்தெடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே நாங்க என்ன செய்யறோங்கிறது உங்க பிள்ளைங்க என்ன செய்யறோங்கிறது தெரியும். நான் ஒரு ஓட்டு போட்டு என்னங்க ஆகுதுன்னு நிக்கலாம். நீங்க 5 ஓட்டுமே போடுங்க. ஒரு ஓட்டு உங்களுக்காக போட்டேன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். நானு 5 ஓட்டு நீங்க மாத்துங்க போதும். என்ன அவங்க பார்க்க போறாங்க, அக்கா வீட்டுல 5 ஓட்டு போட்டாங்களா இல்ல 4 ஓட்டு போட்டாங்க பார்க்க போறாங்க. என்னக்கா இல்ல, நம்ம இஷ்டம். நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்மளுடைய அடையாளம். என் அடையாளம் சொல்லுங்க, என் மொழி என் அடையாளம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.